அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குறள் அதிகாரம் 74, நாடு. குறள் எண் 731. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேர்வது நாடு. குறையாத விளைபொருளும் தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வம் உடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே நாடாகும். தெய்வப்புலவர் எப்படியெல்லாம் நாட்டை பற்றி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் விளைபொருள்கள் அதிகமாக இருக்க வேண்டும். நமக்கு மட்டுமின்றி உபரியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அந்த நாட்டில் நல்ல அறிஞர்கள் இருக்க வேண்டும். அழிவில்லாத செல்வம் உடையவர்களும் கூடி பொருந்தியுள்ள நாடாக இருக்க வேண்டும். அந்த நாடுதான் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் நாடாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்து உரைத்துள்ளார். இதையெல்லாம் தயவு செய்து அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இந்த குறளை படிக்க வேண்டும். அப்போதுதான் தாங்கள் இந்த நாட்டை எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். தெய்வப்புலவரினுடைய கருத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ்.